கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. ஒரு அற்புதமான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, ஒரு ராஜாவினுடைய மனுஷன் அவனுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிற போது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்ப, ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீர் அவனை சுகமாக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்வார், ரொம்ப எளிமையா சொல்வார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே செய்தி வருகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எப்போ நடந்தது? நேற்று 7ஆம் மணி நேரத்தில். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்தது. அவன் முழு குடும்பமும் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். பாருங்கள், அந்த மனுஷன்ட்ட ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, நீங்க வந்துதான் சுகமாக்கணும், நீங்க வராட்டி அற்புதம் நடக்காது, நீங்க எப்படியாகிலும் வாங்க ஆண்டவரே, தயவு செய்து வாங்க, நீங்க வந்து என் மகனை தொடுங்க, சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல நாம அப்படி ஒரு போராட்டத்தை போராடி இருப்போம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பி போகிறான். அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் பைபிள் இருக்கு. சோசியல் மீடியாக்கள்ல நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம். நமக்கு போதனை செய்கிறதற்கு நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள், பைபிள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு கேட்ட பிற்பாடும் கூட தேவனுடைய வார்த்தையின் மேலே ஆழமான விசுவாசம், நம்பிக்கை எழும்புகிறது இல்லை. ஆனா மனுஷன் மேல அப்படியே நம்புகிறோம். பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறோம், சுகவீனமாயிட்டது. டாக்டர் சொல்றாரு, இந்த மாத்திரைய 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு பிற்பாடு இந்த மாத்திரையை சாப்பிடணும், அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வாக் போகணும். எந்த விதமான பிசுறு இல்லாதபடிக்கு அப்படியே செய்கிறவர்கள் உண்டு. ஒரு முறை சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் காலையில மட்டும் 27 மாத்திரை சாப்பிட்றேன் பாஸ்னாங்க. அதை எப்படி சாப்பிடுறீங்க? டாக்டர் சொன்னபடியே நான் சாப்பிடுகிறேன், அவங்க சொல்ற வார்த்தை. அப்போ டாக்டர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம், மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். சிலர் வந்து ஏமாத்துறவங்களே சொல்லுவாங்க, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது 4 மடங்கு உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் பண்ணி ஏமாந்து போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நிச்சயமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நாம் பெற முடியும். சில நேரத்துல நாம கடந்து போகிற பாதையின் ஊடாக ஆண்டவர் அந்த பாதைக்கேற்ற வார்த்தைகளை சிலரை கொண்டு பேசுவார், போதகர்களை கொண்டு பேசுவார், சில நண்பர்களை கொண்டு பேசுவார். நாம பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தைகளை நம்ம உறுதியை பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டால் நிச்சயமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நாம் பெற முடியும். சில நேரத்துல நாம பலவீனமா இருக்கும்போது, வியாதியா இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையோடு பேசுவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். விடாதீங்க, ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் என்னை சுகமாக்கும், நான் அந்த தழும்புகளை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்தும். விடாம ஜெபிக்கும் போது நிச்சயமா எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்குவார். சில நேரத்துல அன்எக்ஸ்பெக்டடா ஆண்டவர் பேசுவார். நான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போயிருக்கிறேன். ஜெபித்து வெளியில வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. நான் சில நேரத்துல அந்த நண்பர்களை சந்தித்தது உண்டு. அந்த வசனம் அன்றைக்கு என்னோடு கூட பேசினது. மீகா 7:15, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த வசனம் அப்படியே புளோரசன்ட் கலர்ல அப்படியே பளிச்சென்று வந்து மறைந்ததை என்னுடைய கண்களாலே பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த வசனம் நிறைவேறிற்று. ஒண்ணுமே இல்லாத காலத்தில் அந்த வசனத்தின் அற்புதத்தை நான் கண்டேன். இதே போல சில நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிற போது அப்படியே விசுவாசித்தால் நிச்சயமா ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு கோணத்துல உங்களோடு பேசுகிறாரா? அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும். அந்த மனுஷன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனானோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உங்கள் படிப்பை ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உங்கள் குடும்ப ஜீவியத்தை ஆரம்பியுங்கள். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு பெரிய அற்புதம் உங்கள் கண்களுக்கு முன்பாய் கடந்து வரும். கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதங்களுக்குள்ளாய் உங்களை நடத்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பலத்த அற்புதங்களை காண உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.